என்ன தம்பி, எக்ஸாம்லாம் நல்லா எழுதிட்டியா? இல்லப்பா, கொஞ்சம் சரியா எழுதலப்பா. ஏன்டா? ஆமாப்பா, என் ஃப்ரெண்டு. உன் ஃப்ரெண்டு? இல்லப்பா, என் ஃப்ரெண்டு பக்கத்துல உட்காரேன்னு சொன்னான்ப்பா. ஆனா ரோல் நம்பர் படி அவனுக்கு வேற கிளாஸ்ல விழுந்துருச்சுப்பா. அதனால அவன் அங்கிட்டு போனதால அவன் காட்டுவான்னு நினைச்சு நான் படிக்காம விட்டுட்டேன்ப்பா. போய் பார்த்தா அவன் வேற எங்கேயோ உட்காந்துருக்கான், நான் வேற எங்கேயோ உட்காந்துருக்கேன்ப்பா. பின்னாடி உன்னை திரும்பி பார்த்தா அவன் என்னை பார்த்து முறைக்கிறான்ப்பா. என்னடான்னு கேட்டா அவன் அவன் ஃப்ரெண்டை பார்த்து எழுதலான்னு வந்தானா. பார்த்தா அவனோட ஃப்ரெண்டை வேற கிளாஸ்ல தூக்கி போட்டாங்களா. பார்த்தீங்களா எப்படி ஓடிட்டு இருக்குன்னு. என்னப்பா படிக்கிற பையனை அடிக்கிறீங்க? நீ எங்கடா படிக்கிற? நீ விட்டுதானடா அடிக்கிற. சரிப்பா, உங்களோட கஷ்டம் எனக்கு புரியுதுப்பா. நீங்க கஷ்டப்பட்டு வேலை பார்த்து சம்பாதிக்கிற காசுல தான் என்ன படிக்க வைக்கிறீங்க. எனக்கு நல்லா புரியுதுப்பா. இனிமே நான் ஒழுங்கா யாரையுமே நம்பாம பிட் எழுதிட்டு போயிடுறேன்ப்பா. ஏண்டா இப்ப கூட நீ ஒழுங்கா படிக்கிறேன்னு சொல்ல மாட்டேற, பிட்டு அடிக்கிறேன்னு தான் சொல்ற. எல்லாமே உனக்கு கேலியா போச்சுடா. எல்லாமே உனக்கு கேலியா போச்சு. சே, உன்னையெல்லாம் பார்த்தாலே எனக்கு வெறுப்பா இருக்குடா. உன்னையெல்லாம் என் பையன் சொல்றதுக்கே எனக்கு அவமானமா இருக்குடா. ஆமாப்பா, நான் உங்க பையன்ப்பா. உங்களை மாதிரி தானேப்பா இருப்பேன். நீங்க 3 வாட்டி படிச்சீங்கன்னு அம்மா சொன்னாங்க. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப இன்ஸ்பிரேஷனா இருந்துச்சுப்பா. அதனாலதான் எப்படியாச்சும் எங்க அப்பா மாதிரி மாறணும்னு இருக்கேன்ப்பா. டேய், என்னைய மாதிரி மாறிடாதடா. கூலி வேலைன்றது ஈஸி இல்லடா. 5க்கும் 10க்கும் பிச்சை எடுக்கணும். எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? இந்த மாதிரி கஷ்டத்தை பற்றக்கூடாதுன்னு சொல்லி தான் ஒவ்வொரு கூலி தொழிலாளியும் அவங்களோட பசங்களை படிக்க வைக்கிறாங்க கஷ்டப்பட்டு. இதெல்லாம் தெரியாம பொறுப்பே இல்லாம நீ பாட்டு ஜாலியா என்னமோன்னு இருக்க. நான்லாம் என் குடும்பம் ரொம்ப கஷ்டப்படுதேன், அடுத்த வேலைக்கே சாப்பாட்டுக்கு காசு இல்லாம இருக்கே அப்படின்னு சொல்லித்தாண்டா நான் இந்த கூலி வேலைக்கு வந்து சேர்ந்தேன். இந்த வேலை ரொம்ப கஷ்டமான வேலைன்னு தெரிஞ்சுதான் வந்தேன். வேற எந்த வேலையும் எனக்கு அப்ப கிடைக்கல. அப்படி கிடைச்சாலும் இந்த அளவு அதுல காசு கிடைக்கல. அதை எல்லாமே தாங்கி 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 கொஞ்சம் கொஞ்சமா தான்டா சேர்த்து வச்சு உங்களெல்லாம் படிக்க வைக்கிறோம் நாங்க. நீங்க என்னடானா முன்னாடி உள்ளவனை பார்க்கலான்னு நினைச்சேன், பின்னாடி உள்ளவனை பார்த்து எழுதலான்னு நினைச்சேன், பிட் அடிக்கணும்னு நினைச்சேன் அப்படின்னு சொல்லி கேலியா பேசிட்டு இருக்கேன். பாப்பா நிறுத்துங்க. படிச்சு முடிச்சுட்டு ஒரு இடத்துக்கு வேலைக்கு போனா சம்பளம் எவ்வளவு தருவாங்க தெரியுமா? 10,000 ரூபாய், 7,000 ரூபாய், 8,000 ரூபாய், 6,000 ரூபாய் அவ்வளவுதான் தருவாங்க. ஆனா நீங்க போற மாதிரி கூலி வேலைக்கு போனோம்னா ஒரு நாளைக்கு 1,000 ரூபாய் கிடைக்கும், 30 நாளைக்கு 30,000 ரூபாய் கிடைக்கும். இது பெருசா அது பெருசான்னு யோசிச்சு பாருங்க. டேய், கூலி வேலைன்றது கண்ணால பாக்குறது இல்லடா, உன்னோட உடம்ப வறுத்துக்கிட்டு வேலை பார்க்கறதுடா. அந்த வேலையெல்லாம் நீ தூரத்துல இருந்து பார்க்கறதால ஈஸி, உடனே காசு கிடைக்குதுன்னு நினைக்கிற. வேலையை செஞ்சு பாரு, அப்பதான் வழி தெரியும். ஆமாப்பா, நீ சொல்ற மாதிரி படிச்ச வேலைக்கு போனோம்னா மாசத்துக்கு 10,000 தான் கிடைக்கும். கூலி வேலைக்கு வந்தா ஒரு நாளைக்கே 1,000 ரூபாய் கிடைக்கும். நீ சொல்றது கரெக்டு தான், கணக்கை நல்லா புரிஞ்சு வச்சிருக்க. ஆனா நீ ஏன் படிச்ச படிப்புலயே முன்னேறணும்னு நினைக்க மாட்ற? ஏன் 10,000 தான் மொத்தமே சம்பளம் கொடுப்பாங்களா? எப்பவுமே நீ 10,000 தான் வாங்கிட்டு இருக்க போறியா? நீ கொஞ்சம் கொஞ்சமா அந்த தொழிலை கத்துக்கிட்டு முன்னேறினா 1 லட்சம், 2 லட்சம், 3 லட்சம், எவ்வளவு லட்சம் வேணா கொடுப்பாங்கடா. உன்னோட திறமைக்கேற்ப சம்பளம் கொடுப்பாங்க எந்த இடத்துல இருந்தாலும். அப்பா, நீங்க என்ன லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்கீங்க? அந்த 1 லட்சம் ரூபாய் சம்பளம் எல்லாம் வாங்கணும்னா நமக்கு ரெக்கமெண்டேஷன் இருக்கணும்ப்பா. எங்க அப்பா, எங்க அப்பாவுக்கு அப்பா அவங்க எல்லாம் நல்ல நிலைமையில இருந்து எனக்கு உதவி பண்ணணும், ரெஃபர் பண்ணணும். அந்த கம்பெனிக்காரங்க எவ்வளவு காசு கேட்குறாங்களோ அந்த காசை டக்குன்னு கொடுக்குற மாதிரி இருக்கணும்ப்பா. அப்படி இருந்தாதான் அந்த மாதிரி வேலையெல்லாம் கிடைக்கும். இல்லைன்னா 10,000, 8,000, 7,000 தான், அவ்வளவுதான் வாழ்க்கை. அதுக்குள்ளேயே ஓடிட்டு இருக்கோம். தம்பி, நான் ஒண்ணு கேட்கிறேன், நம்ம குடும்பத்துல யாருப்பா அதிகமா படிச்சிருக்கா? யாரு? நான் தான். பாத்தியா, நீ தான் நம்ம குடும்பத்துல அதிகமா படிச்சிருக்க. இதெல்லாம் எனக்கு எப்பயா தெரியும்பா, இதை சொல்லணுமா நீங்க? அப்போ உனக்கு நல்லா தெரியுது நம்ம குடும்பத்துல யாருமே உனக்கு ரெக்கமெண்டேஷன் பண்ற அளவுக்கு தகுதியா இல்ல. எல்லாருமே நீ படிச்சதை விட கம்மியா தான் படிச்சிருக்காங்க. இப்படி இருக்கும்போது யாருமே உனக்கு ரெக்கமெண்டேஷன் பண்ண முடியாதுன்னு உனக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு. அதனால நீ படிக்காம இருக்க. ஃபர்ஸ்ட் நீ அடுத்தவங்களோட உதவியோட முன்னேறணும்னு நினைக்கிறதே தப்புடா. உன்னோட சொந்த கால நிக்கணும்டா. நீ சொந்த கால நிக்கணும் தானே நாங்க எல்லாருமே ஆசைப்படுறோம். நீயா படி, கஷ்டப்படு, மறுபடியும் தோத்து படிச்சு முன்னேறு. நீ அடுத்தவங்க காலை தொட்டு தான் முன்னேறன்னு நினைச்சேன்னா உன்னால சத்தியமா முன்னேற முடியாது. நீ அப்படி போய் உட்கார்ந்தாலும் அந்த இடத்துக்கு நீ தகுதியா இருக்க மாட்ட. எப்படி இருந்தாலும் அவங்க உன்னை கீழே தட்டி விட்டுருவாங்க. ஏன்னா தகுதி இங்கே இருக்கணும். உன்னை சுத்தி உள்ளவங்களாலேயோ இல்லை உன்கிட்ட இருக்கிற காசாலேயோ இருக்கக்கூடாது. அதை புரிஞ்சுக்கோ. அப்படி ஒரு துளி கூட ரெக்கமெண்டேஷன் இல்லாமல் எத்தனையோ கிராமத்துல இருந்து எத்தனையோ பசங்க முன்னேறி வந்துட்டு இருக்காங்க. அதெல்லாம் உன் கண்ணில் தெரியல. உன் கண்ணில் தெரிஞ்சது எல்லாமே ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியாக சேர்ந்து சுத்தணும், அது மட்டும்தான் உனக்கு தெரியுது. அதனால உண்மையா ஒழுங்கா உனக்காக நீ படிச்சன்னா உன்னோட வாழ்க்கை மாறும். உன்னோட வாழ்க்கை மாறினா உன்னையே மலை போல நம்பிட்டு இருக்கிற எங்களோட வாழ்க்கையும் மாறும். அதைத்தான் நாங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். நீ கஷ்டப்பட்டு உண்மையா படிச்சு உனக்கு மார்க் வரலன்னா நான் கஷ்டப்பட மாட்டேன்பா.
ஆனால் நீ கொஞ்சம் கூட படிக்கவே இல்லை, பிட் அடிச்சேன்னு சொல்லும்போது தான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குப்பா. சரிப்பா, எனக்காக இல்லைன்னாலும் நம்ம குடும்பத்துக்காக நான் கண்டிப்பாக படிக்கிறேன்ப்பா. நம்ம ஜெயிப்போம்ப்பா, ஜெயிப்போம். ரொம்ப சந்தோஷம்ப்பா. நீ இப்போ சொன்னதை செஞ்சு காட்டினேன்னா நான் வானத்துக்கும் பூமிக்கும் குதிப்பேன். இனிமே பாருங்க நான் எப்படி படிக்கிறேன்னு. போய் படி.